ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காலையிலேயும் மோதிக்கிறாங்க. யார் மோதிக்கிறாருன்னா சபரி வந்து நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் கானா வந்து ஃபுல்லாக பதட்டம் மோட்லேயே இருக்கார். தொட்டா பதட்டம், நின்னா பதட்டம், உக்காந்தா பதட்டம், படுத்தா பதட்டம். ஏன் இந்த மாதிரி பதட்டம் ஆகுறீங்க? நீங்கள் அதிர்ச்சி ஆகிறத பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது ஏன்ற மாதிரி இருக்குது. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி சம்பவம். அவர் பேசாமல் வந்து கானா வினோத்துக்கு பதில் அதிர்ச்சி வினோத்துன்னு வைக்கலாம் பொழுது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகிறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வராரு. பேட்ரி மாற்றாதவங்க அந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த லிஸ்ட்லேயே வந்து வருதா இல்லை பிக் பாஸ் சொன்னாருன்னு தெரியல. இவர் பேட்ரி மாற்றலைன்னா கேமரா முன்னாடி வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை சொன்னவொடனே அப்போ நீயும் கேளுன்றார். ஐயா நான் போட்டையான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பேட்ரி கேட்குறாரு. தலையை பற்றி ஊருக்கு என்ன அவரை மாற்ற சொன்னார். பிக் பாஸும் சொன்னார் சபரி பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னோடனே அவர் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா பேட்ரி இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஆனில் இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு மாற்றுங்கன்றதுக்காக சொல்லியிருக்காங்க போல இருக்குது. பட் இவர் வந்து நேற்றே செய்யலை போல இருக்குது. அதனால் நீ அங்கே வந்துட்டு நேற்றே வந்து சொல்லலை, கேமரா முன்னாடி சொல்லிவிடுங்க அப்படின்னா நீ சொல்லுன்றார். அவர் நான் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கன்னா. அப்படியா, சரி நான் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்றாரு. இல்லை அங்கே தானே எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு வராண்டில் தான் சொல்லுவாங்க போல இருக்குது. அங்கே தான் சொல்லணும்னா ஏன்ப்பா எங்கே சொன்னால் உனக்கு என்ன அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஒரு சபரி வந்து ஏங்க இப்போ ஆஷா பேசுகிறீங்க? நேற்றுலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. எதுக்கு எடுத்தாலும் எதுக்குங்க ஆஷா பேசுகிறீங்க? என்ன இப்போ பண்ணிட்டேன் நான் அப்படின்னா இங்கே தான் போகணும், முடிஞ்ச கேள்வி எல்லாம் போ அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து மன்னிச்சிருக்குங்க தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்றாரு. பின்னாடி இருக்கவங்களாம் வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, திரும்ப இதுக்கு போகிறாரு. சும்மா பத்துனுங்கிறாரு வாட்டர் மலனு. இந்த அவன் வந்து நான் மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்றாரு. நான் நேற்றே கேட்டேன் போயா அப்படின்ட்டாரு. அப்படியா, சரி வேறு யார் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே பதட்டமாகவே இருக்கார். முன்னாடி வந்து பதட்டம் இல்லாமல் இருப்பார். ஏன்னா அவரோட கவுண்டர் அட்டாக்கிங்லாம் அங்கே செல்லுபடி ஆகும். இப்போ அவர் கவுண்டர் அட்டாக்கிங் பண்ண முடியல. ஏன்னா அவரை ஃபுல்லாக எல்லாருமே வந்து கவுண்டர் அட்டாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்ற மாதிரி. எப்பயுமே கவுண்டர் அட்டாக்கிங் வந்துட்டு திவாகர் மட்டுமே பண்ணி அவருக்கு பழக்கமானதுனால மற்றவங்ககிட்ட பேச முடியல. மற்றவங்க இப்போ உஷாராயிட்டாங்க, இவர் எப்பயுமே இதை தான் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கானாவனத்துக்கு நல்லது. எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் முட்டிக்கிட்டே இருக்கார். கமருதீன்கிட்ட முட்டுறாரு. இப்போ காலையில் திரும்ப கமருதீன்கிட்ட போய் முட்டிக்கிட்டாரு. வியானாவுக்கும் கானாவனத்துக்கும் திடீர்னு சண்டை வந்துருச்சு. ஏன்னா வியானாவை பார்த்து நீ கேமராக்காக தான் பண்ணுறன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்கு கானாவன் கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க, இல்லைனா உட்காந்து தனியாக காணா பாட்டாவது பாடுங்க, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கானாவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்கள்.